ஓம் சாந்தி. பகவானுடைய குழந்தைகளே மகிழ்ச்சியாக இல்லை என்றால் இவ்வுலகில் வேறு யார்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? யாருக்கு படிப்பிப்பதற்காக சுயம் பகவானே வந்துவிட்டாரோ அவர்கள் எத்தனை ஆனந்தமாக இருக்க வேண்டும்! மகிழ்ச்சியில் சதா மெய்சிலிர்த்து போய்விட வேண்டும். ஆஹா, எனக்கு யார் கிடைத்து விட்டார்! அதிகாலையில் அனுதினமும் யாரோடு சந்திப்பு ஏற்படுகிறது? யார் எனக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பினை வழங்கி கொண்டிருக்கிறார்? சுயம் பகவான் வந்து இந்த படைப்பின் அனைத்து இரகசியங்களையும் நமக்கு கூறியிருக்கின்றார். ஆத்மா மற்றும் பரமாத்மாவை பற்றிய முழுமையான ஞானத்தை வழங்கியிருக்கின்றார். முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் குறிக்கோளை காட்டியிருக்கின்றார். மாயையினை வெல்வதற்கான விதிமுறையை நமக்கு கூறியிருக்கின்றார். மேலும் நமக்கு ராஜயோகத்தை கற்பித்திருக்கின்றார். அதன் மூலம் முழுமைத்தன்மையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த விஷயங்கள்தான் நமது சாஸ்திரங்களில் குழப்பி எழுதப்பட்டிருக்கின்றன. எத்தனை வேதங்கள் சாஸ்திரங்களை படித்தாலும் முழுமையான சத்தியமான ஞானம் யாருக்கும் புரிவதில்லை. பாபா வந்து எத்தனை சரளமான வார்த்தைகளில் நமது புத்தியினை திறந்து வைத்து விட்டார். சிந்தித்து பாருங்கள். இனி அறிய வேண்டியது என்று மீதம் ஏதும் இல்லை. இனி அறிய வேண்டியது மீதம் ஏது இருக்கிறதோ அதனை நமது தெய்வீக சுத்திகரிக்கப்பட்ட புத்தியால் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நான் யார் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். நான் எப்படிப்பட்ட ஆத்மா, நான் எப்படிப்பட்ட ஹீரோ நடிகன், இந்த படைப்பின் சக்கரத்தில் எனது பாகம் எப்படிப்பட்டது, இவற்றை நாம் தெரிந்து கொண்டே செல்கிறோம். பகவான் எப்படிப்பட்டவர், அவரது சூக்ஷ்மமான ரூபம் எப்படிப்பட்டது, இவை அனைத்தையும் நாம் தெரிந்து கொண்டு விட்டோம். யோக பயிற்சி செய்து செய்து உண்மையிலேயே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொண்டே செல்வோம். அவர் நமக்காக என்னவெல்லாம் செய்கின்றார், அவர் நம்மை எவ்வளவு நேசிக்கின்றார், எவ்வாறெல்லாம் அவர் நமக்கு உதவி புரிகின்றார், அவரது அனைத்தும் நமக்காகவே என்பதையும் நாம் தெரிந்து கொண்டே செல்வோம். எனவே பாபா நம்மை ஞானத்தின் களஞ்சியமாக ஆக்கி கொண்டிருக்கிறார். எனக்கு யார் படிப்பிக்க வந்திருக்கின்றார் என்ற மகிழ்ச்சி மற்றும் பெருமிதத்தில் மூழ்கியிருப்போம். பகவான் அர்ஜுனனுக்கு கீதை ஞானத்தை போதித்தார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனக்கும் கொடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று யோசித்து வந்தோம். ஆனால் உண்மையில் பகவானிடமிருந்து கீதை ஞானத்தை நேரடியாக கேட்கக்கூடிய அதிர்ஷ்டம் நமக்கே வாய்த்திருக்கிறது. நமது வாழ்க்கையில் ஞானத்தின் வெளிச்சம் வந்துவிட்டது. இந்த வெளிச்சம் நமக்கு அனைத்து பாதையையும் காட்டிவிட்டது. உலக மனிதர்கள் அறியாமையின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பாதை தெரிவதே இல்லை. நமது அதிர்ஷ்டத்தின் மகிமை பாடுவோம், தந்தையின் மகிமை பாடுவோம். நாம் குணவான்களாக ஆகிக்கொண்டே செல்வோம். பக்தர்களைப் போன்று அர்த்தம் புரியாமல் மகிமை பாடுவதல்ல, மிகுந்த ஆழமான உணர்வோடு, நீங்கள் எங்களுக்கு என்னவெல்லாம் கொடுத்து விட்டீர்கள் பாபா, உண்மையிலேயே நீங்கள் சுகங்களின் கடலாவீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நீங்கள் சுகங்களின் வள்ளலாவீர்கள். எங்களது துக்கங்களை போக்கிவிட்டீர்கள். உண்மையில் நீங்களே துக்கங்களை அழிப்பவர். இவ்வாறு அவரது மகிமை பாடுவோம். வெறும் பக்தர்களைப் போன்று மந்திரத்தை பாடிவிட்டேன், சுயமாற்றம் ஏதுமில்லை என்று இருக்கக்கூடாது. அவரிடமிருந்து நமக்கு என்னவெல்லாம் பிராப்திகள் கிடைத்து கொண்டிருக்கின்றனவோ அவற்றை சிந்தனை செய்து கொண்டே செல்வோம். அப்போது நாமும் அந்த குணங்களால் நிரம்ப பெறுவோம். வெறும் அவரது குணங்களை மட்டும் பாடிவிட்டு தான் குணமற்றவராக இருந்தால் இதன் மூலம் அவரை மகிழ்ச்சியடைய செய்ய முடியாது. எனவே இன்று முழு நாளும் உண்மையான மனதோடு பாபாவின் மகிமை பாடுவோம். பாபா, உங்களது மிகுந்த அன்பை நாங்கள் அடைந்திருக்கிறோம். நீங்கள் அன்பின் கடல் ஆவீர்கள். உங்களிடமிருந்து எங்களுக்கு முழுமையான ஞானம் கிடைத்து விட்டது என்ற நல்ல உணர்வோடு பாபா, நீங்கள் ஞான கடலாவீர்கள் என்று மகிமை பாடுவோம். நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய முழுமையான சக்திகளை வழங்கியிருக்கிறீர்கள்
என்ற உணர்தலோடு நீங்கள் சர்வசக்திவான் என்று மகிமை பாடுவோம். நீங்கள் எங்களது தலைமீது கரம் வைத்து அநேக வரங்களை வழங்கியிருக்கிறீர்கள் என்ற புரிதலோடு நீங்கள் வரங்களின் வள்ளலாவீர்கள் என்று பாடுவோம். இவ்வாறு மனதார பாப்தாதாவின் மகிமை பாடுவோம். மேலும் அவர் முன்னிலையில் நிற்பதை காண்போம். ஓம் சாந்தி.